ஒரு காலத்துல உலகம் வேறு, சபை வேறு. சபை உலகத்துக்குள்ள போகும், உலகத்தை சபையா மாற்றும். இப்போ சபைக்குள்ள உலகம் வந்து சபை உலகமா மாறிடுச்சு. உங்க அப்பா அம்மா காலத்துல நீங்க இருக்கீங்க, அவங்களுடைய ரட்சிப்பு அவங்களை காப்பாற்றும். நீங்க சுயமா பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டாதான் போக முடியும். சீஷராக்கி ஞானசானம் கொடுங்கள்னு பைபிள் சொல்லுது. நீங்க குழந்தையா இருக்கும்போது சீஷன் ஆனீங்களா? எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பின்னாடி வரவன் தான் சீஷன்னு பைபிள் சொல்லுது. அப்போ அப்படிதான் ஞானசானம் எடுக்கணும். அப்படி இல்லாம குழந்தையில எடுத்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு பெரும்பான்மையான சபைகளில் போதிக்கிறது இல்லை. சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனங்க கேட்கறாங்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது என் வேலை. அவங்களுக்கு எப்படியோ தெரியாது. உங்க ரத்த பலிக்கு நான் நீங்களாக இருப்பேன். ஒரு 7 காரியங்கள் இருக்கு. அதை நீங்க செஞ்சீங்கன்னா இந்த வருகையில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பேசிக், அடிப்படை. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம் இருக்கணும். நான்லாம் வந்து ரொம்ப வருஷமாக 3 தலைமுறையாக சபையில் இருக்கிறேன், 2 தலைமுறையாக இருக்கிறேன், நான்லாம் ரட்சிக்கப்படணுமானா கண்டிப்பாக ரட்சிக்கப்படணும். உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் உங்களுக்கு இருக்கணும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சார். உங்கள் அப்பா அம்மா காலத்தில் நீங்கள் இருக்கீங்க, அவங்களுடைய ரட்சிப்பு அவங்களை காப்பாற்றும். நீங்கள் சுயமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் தான் போக முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்கள் பாவத்தை கர்த்தர் மன்னிச்சிருக்கிறாரா? அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்குள்ளே இருக்கா? அப்படி பாவம் மன்னிக்கப்பட்டால் அதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, உங்களுக்குள்ளே ரட்சண்ய சந்தோஷம்னு ஒன்று வரும். 51ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, ரட்சண்ய சந்தோஷம் அது வரும். அது வந்துடுச்சுன்னா நீங்கள் ரட்சிப்புக்கு நேராக வந்துட்டீங்கன்னு அர்த்தம். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். நீங்கள் தண்ணியில் மூழ்கி எடுக்காத ஞானஸ்தானம் கிடையாது. குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது, அதெல்லாம் எனக்கு தெரியாத போது கொடுத்தாங்க, அது ஞானஸ்தானமே கிடையாது. ஏங்க அப்படி சொல்கிறீங்க? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவான். நீங்கள் குழந்தையில் இருக்கும்போது விசுவாசம் உள்ளவன் ஆகிட்டீங்களா? 2வது, சீஷராக்கி ஞானசானம் கொடுங்கள்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது சீஷன் ஆனீங்களா? எல்லாவற்றையும் விட்டு எனக்கு பின்னாடி வரவன் தான் சீஷன்னு பைபிள் சொல்லுது. அப்போ அப்படி தான் ஞானசானம் எடுக்கணும். அப்படி இல்லாமல் குழந்தையில எடுத்தேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? குழந்தை ஞானசானம் இல்லை. அடுத்து, ஞானசானம் உண்மையாக எடுக்கணும். சர்ச்சில் சொன்னாங்க இந்த வாட்டி 50 பேர் எடுக்கணும்னு சொன்னாங்க, 45-50 பேர் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு ஆள் இல்லை, வேறு வழி இல்லை, அந்த தலையும் கூட்டு முக்கியிருந்தாங்கன்னா அது ஞானசானம் இல்லை. சில பேர் தண்ணியை வச்சுக்கிட்டு தலை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், தொட்டி இருக்குது, தண்ணி இருக்குது, தலை இருக்கான்னு கேட்டார். அது ஞானசானம் இல்லை. நீங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நான் அவரோடு கூட மரித்து நீதிக்கு உயிர் தெழுகிறேன், அந்த ஒப்பு கொடுத்ததோட. அதனால தான் பைபிள் சொல்லுது, யோர்தான் இடத்துல போய், யோவான் ஸ்நான இடத்துல போய் பாவத்தை அறிக்கையிட்டு அவர்கள் ஞானசானம் எடுத்தார்கள். அந்த ஞானசானம் எடுக்கணும். இது எடுக்காவிட்டால் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க, அப்படி ஞானசானம் எடுக்காட்டி நீங்கள் போக முடியாது. 3வது வசனம் தெளிவாக சொல்லுது, எபேசியர் 4:30, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இணைந்திருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவர்தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிறவர். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்ம சர்ச்சுக்கே வந்திருக்க மாட்டோம், அவர் தானே நம்மளை சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்தார். ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் தான் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அவர் வெளியே இருந்து உள்ளே கூப்பிட்டு வந்தார். ஆனால் உள்ளேருந்து பரலோகத்துக்கு போகணும்னா அவர் வெளியே இருக்கிறவர் உள்ளே வரணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில். இப்போ பாருங்கள், இயேசு கூடவே 3.5 வருஷம் சீஷர்கள் இருக்கிறாங்க. இயேசு ராமுழுதும் ஜோமணி தான் அவங்கள கூப்பிட்டாரு. ஆனால் ஊழியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வருகிற வரைக்கும் எருசலேமில் போய் தங்கியிருங்கள். இவர் யார் சொன்னவர்? பரிசுத்தாவியிலே பிறந்தவர், பரிசுத்தாவியினால் நடத்தப்பட்டவர், பரிசுத்தாவியானவர் புறா வடிவில் இறங்கினார். அவர் தான் சொல்கிறாரு, பரிசுத்தாவி பெற்றுக்கொள்கிற வரைக்கும் போய் காத்துருங்கன்னு. நிறைய பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் உண்டு, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். 4வது அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் இருக்கணும். வேறுபாடு உள்ள வாழ்க்கை. இன்றைக்கி நிறைய பேருக்கு வேறுபாடு உள்ள வாழ்க்கை கிடையாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம். ரோமர் 12:1-2 சொல்கிற மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க ஆரம்பித்தாச்சு. சபை
உலகத்தோடு கூட கலந்துடுச்சு. தேவபுத்திரர் மனுஷகுமார்த்திகளோடு கூட சம்பந்தம் கலந்த மாதிரி கலந்துடுச்சு. ஒரு காலத்தில் உலகம் வேறு, சபை வேறு. சபை உலகத்துக்குள்ளே போகும், உலகத்தை சபையாக மாற்றும். இப்போது சபைக்குள்ளே உலகம் வந்து சபை உலகமாக மாறிக்கிட்டு. நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லும் போது கிண்டல் பண்ணாங்க, என்னையா உலகம் வருதுங்கிறீங்க, உலகம் வருதுன்னா லைட்டு வரலையா, ஃபேன் வரலையா, ஸ்பீக்கர் வரலையா, இதெல்லாம் உலகம் இல்லையா? சில ஆட்கள் கேட்டாங்க. இதோ இப்போ பாருங்கள், சினிமா பாட்டு பாடுறான் சர்ச்சுக்குள்ளே வந்து, இதுக்கு தான் வரக்கூடாதுன்னு சொன்னோம். அதாவது இவங்களாம் யாருன்னா, உள்ளுக்குள்ளே சிங்கம் வந்த பிறகு சண்டை போட்டு பிடிப்பாங்க. நாங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தோட்டத்துக்குள்ளே பாம்பு வராமல் பார்த்துக்கன்றாரு. காவல் செய்யவும் பண்படுத்தவும் அவனை வைத்தார். இவங்க தோட்டத்துக்குள்ளே விட்டுட்டு விரட்டுவாங்க. நாங்கள் தோட்டத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே சொல்கிறோம். சொல்லும் போது புரியறதில்லை. இன்றைக்கி தோட்டத்துக்குள்ளே எல்லாம் வந்து போச்சு. அக்கிரமத்தின் மிகுதியாவதினால் இன்றைக்கி அதான் இருக்குது. சபைக்குள்ளே என்ன இருக்குது? உலகத்தினுடைய உச்சம் சபை. இந்த மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி சபையை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. இப்போ அப்படி இருக்குது. இப்பவும் சொல்கிறேன், மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சிங்கன்னா அவர்களுக்கு வரக்கூடிய ஆக்கினையில் நீங்களும் மாட்டுவீர்கள். உலகம் சொல்லும் அங்கேருந்தால் ஜாலியாக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும்னு. நம்ம ஆண்டவர் நம்மளை பெரிய சந்தோஷத்துக்கு கூப்பிட்டுருக்கிறார். நம்ம விட போகிறது என்னமோ கொஞ்சம் விஷயந்தான். இங்கேயுமே ஆண்டவர் எல்லாத்தையும்லாம் விட சொல்லலை. எது எதெல்லாம் என்னால் பாவமாக இருக்கோ அதைத்தான் விட சொல்லியிருக்கிறார். நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு, ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு, தங்கறதுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் நமக்கு தேவையான நல்ல ஆரோக்கியம் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் ஏதோ பாவத்தை விட சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் பலனா பரலோகத்தையே கொடுக்க போகிறார். ஆனால் பிசாசு இதை தான் பெருசாக காட்டுறா உங்களுக்கு. என்ன நீங்கள் போய் இந்த காலத்தில் டிவி பார்க்காம இருக்கிறான்னு சொல்கிறீங்க, பைத்தியமானு கேட்குறான். டிவி பார்க்காட்டி பைத்தியமா? டிவி பார்த்த வந்தால் பைத்தியம் மாதிரி அலையிறான். இப்போ இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. பாதி பேர் அப்படி தான் அலையிறான். டிவியில் நல்ல விஷயமா வருது, நியூஸ் வருது, எல்லாம் வருது. நிறைய பேர் இந்த டிவியில் வரதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவன் மாறி. கவனிச்சுக்கொள்ளுங்க, வேறுபாடுள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பெரும்பான்மையான சபைகளில் போதிக்கிறது இல்லை. சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜனங்க கேட்குறாங்களோ இல்லையோ, சொல்ல வேண்டியது என் வேலை, சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எப்படியோ தெரியாது, உங்கள் ரத்த பலிக்கு நான் நீங்களாக இருப்பேன், அவ்வளோதான். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் நிச்சயமாக சுவிசேஷம் சொல்லணும். அது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலைகளில் ஒன்று, டியூட்டி. இன்றைக்கி சபை சுவிசேஷம் சொல்கிற இடத்துக்கே இல்லை. நான் வந்தேன், ஏதோ நான் பரலோகத்துக்கு போனால் போதும், என் பிள்ளைகள் போனால் போதும்னு நினைக்கிறீங்க. பரலோகத்துக்கு போகும்போது வெறும் கையாய் போகவே முடியாது. இந்த பூமியிலேருந்து எதையும் எடுத்துக்கிட்டும் போக முடியாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது ஒன்று கொண்டு போகலாம். என்ன தெரியுமா? நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்களை கொண்டு போக முடியும், வேறு எதையுமே கொண்டு போக முடியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, அழிந்து போகிற உலகப் பொருட்களால் பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படி நண்பர்களை, சிநேகிதர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சுவிசேஷம் சொல்லணுமோ அவ்வளோக்கு கூட சொல்லுங்கள். அது உங்கள் மேல் விழுந்த கடமை. சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். ஏதோ 2-3 நாள் கூட்டம் வச்சாங்க, வருகை வரப்போதான், அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க. வெறும் அடையாளங்களை மட்டும் பார்த்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு ஆவியில் அனலோடு இருந்துட்டு அதற்கு பிறகு பழையபடி போயிடக்கூடாது. இது உங்களை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அனல் கொண்டு எழுப்புறது மாதிரி. இனி நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வருகைக்கு ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். மனவாட்டி எப்படிப்பட்டவளாக இருப்பாளாம் தெரியுமா? ஆவியும் மனவாட்டியும் எப்படி இருப்பாங்களாம்? வா என்பார்களாக. கூப்பிடுற இடத்துல இருக்கணும், எதிர்பார்ப்பில் இருக்கணும். எப்போ வருவீர் இயேசுவேன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல இருக்கணும். கடைசியாக 7வது, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கும் பொழுது கர்த்தருடைய வருகையிலே பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது.